ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கோதுமையில் எவ்வளோ சாஃப்டான சப்பாத்திகள் செய்யலாம்னு சொல்லிட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் எதுவும் செய்யணுன்ற விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். முதல்ல சால்ட்டு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சுடு தண்ணி காய வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப கொதிக்கணும்ட்டு இல்லை, ஒரு மிதமான சூடு இருந்தால் போதும். இந்த தண்ணியை ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக பிசைஞ்சு வச்சிடலாம். சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இது வந்து அரை மணி நேரம் ஊறணும், ஒரு மணி நேரம் ஊறணுன்ற எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி செய்யும் போது வந்துட்டு நம்ம உடனே சப்பாத்தி சுடலாம். பாருங்க, மாவு நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த சைஸ்ல உருண்டைகளை பிடிச்சிக்குவேன். பாருங்க, இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிருக்கேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். 10 மணி நேரம்னாலும் சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து ஆசீர்வாத் ஆட்டாவோ வேறு ஏதோ இல்லை, பிராண்டு கிடையாது. ரேஷனில் வாங்குறோம்ல கோதுமை, அந்த கோதுமை வச்சு தான் இந்த சப்பாத்தி நான் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளோ பஃபியா வருது. மாவு வந்து ரொம்ப டைட்டா பிசையாம கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சோம்னா சப்பாத்தி எப்பவுமே சாஃப்டா சூப்பரா வரும். சப்பாத்தில இப்படி பபுள்ஸ் வந்தாவே சாஃப்டா, பாருங்க இங்க ஓப்பனே ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி. பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு சப்பாத்திஸ் எல்லாம். 10 மணி நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் வந்து போகவே போகாது, அந்த அளவு சாஃப்டா இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா சூப்பரா வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.